இனிய காலை வணக்கம். நான் உழவதை தில்லைத்தேவன் லண்டனில் இருந்து. பொறிச்சொல் பாரம் 895வது பாரம். எனது மனதில் உள்ள பாரத்தை இறைவனிடம் முறையிடலாம், ஆனால் வேறு யாரிடம் சொல்லிவிட்டோமானேன் அவர்கள் சந்தர்ப்பம் பார்த்து மற்றவர்களுக்கு சொல்லி எம்மை கவலையில் ஆழ்த்துவார்கள். இல்லாதது பொல்லாதது எல்லாத்தையும் கூறுவார்கள். பாரமாக மனதிலே பாரமாக இருக்கும்போது உற்ற நண்பியோடு உரையாடி கதைத்தால் எமது பாரம் குறையும். 2 கையிலும் பாரத்தை தூக்கி கொண்டு வந்தால் எம்மால் கொண்டு செல்ல முடியாது. ஒரு கையில் பாரமாக இருந்தால் மறு கையை மாற்றி அதில் வந்த பாரத்தை தூக்கி கொண்டு வருவோம். அதே போலதான் மனதில் உள்ள பாரத்தை உற்ற நண்பிகளிடமோ அம்மாவிடமோ சொல்லி மனதை ஆறுதல் படுத்தலாம். எல்லோருக்கும் ஒரு நேரம் பாரமான காலம், அதாவது கஷ்டமான காலம் வரும். இந்த பூமாதேவியும் இவ்வளவு பாரத்தை தான் சுமக்கிறாள். அது பொறுமையாக இருந்து சுமப்பதால் தான் பூமாதேவி என்று சொல்லுகிறார்கள். கடமை உள்ளவர்களாக இருப்பார்கள். அதாவது பாரத்தை சுமக்கும் ஒரு வீட்டு அம்மா தனது கடமையும் கண்ணியத்தை காப்பாற்றுவார். என்ன கஷ்டம் வந்தாலும் அந்த கடமை பாரத்தில் இருந்து விடுபட மாட்டார்கள். வண்டியில் ஓரளவு பாரங்களை ஏற்றி அந்த பசு மாடுகள், அதாவது 2 மாடுகள் சுமந்து வண்டியில் இழுத்து கொண்டு செல்லும். ஆனால் பாரம் சுமக்க முடியாமல் அதனுடைய கால் சரித்து கொண்டு நிலத்திலே படுத்துவிடும். அந்த மாடு ஒரு அளவுக்கு தான் பாரத்தையும் தாங்க முடியும். நன்றி, வணக்கம்.